பிரேஸ் தி லார்ட். இந்த நாளில லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி நம்ம வாசிப்போமா? ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியைக் கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்திலே அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்த்தா, அவர் விடுவிக்கிற தகப்பனாய் இருக்கிறாரு. நீங்க கூட அநேக நாட்கள்ல பாவம் என்னும் கட்டினாலே கட்டப்பட்டிருக்கலாம், வியாதியின் கட்டினாலே கட்டப்பட்டிருக்கலாம், பிசாசின் பிடியினாலே கட்டப்பட்டிருக்கலாம், சாப பிடியினாலே கட்டப்பட்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று. பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, அவர் இரக்கமுள்ள தகப்பனாய் இருக்கிறாரு. 103வது சங்கீதம் 8ஆம் வசனம் கூட சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தகப்பனாய் இருக்கிறார்னு. நீங்களும் கூட அவரை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களையும் விடுவிப்பாரு. ஆமேன், ஆமேன்.